வணக்கம். உங்க வாழ்க்கை பயணத்துல சில நேரங்கள்ல ஒரு நீண்ட சுரங்க பாதைக்குள்ள போற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? வெளிச்சமே கண்ணுக்கு தெரியாத ஒரு இருண்ட பாதை, மனசுக்குள்ள ஒரு தீராத ஏக்கம். எப்போதான் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்க மனசுல திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருக்கா? நாம பண்ற பிரார்த்தனையெல்லாம் கடவுள் காதுல விழவே இல்லையோ, நாம படுற கஷ்டத்துக்கு பலனே கிடைக்காதோன்னு உங்க மனசு சோர்வடைஞ்ச தருணங்கள்லாம் இருந்திருக்கா? இனி கவலைப்படாதீங்க. அந்த நீண்ட மௌனமான காத்திருப்புக்கு ஒரு ரொம்ப அழகான, இதமான ஒரு பதில இந்த மார்ச் மாசம் பிரபஞ்சம் உங்களுக்காகவே கொண்டு வருது. ஆமாங்க. என் அன்பான தனுசு ராசி சொந்தங்களே, இந்த வார்த்தைகள ரொம்ப ஆழமா உங்க மனசுக்குள்ள வாங்கிக்கோங்க. உங்க பொறுமை கொஞ்சம் கூட வீண் போகல. நீங்க இந்த பிரபஞ்சத்து மேல வச்ச நம்பிக்கை பொய்யாகல. இத்தனை நாளா நீங்க சுமந்துட்டு வந்த பாரங்கள், உங்க தோள்கள அழுத்துன சுமைகள் எல்லாம் இனிமே மெதுவா இறங்க போகுது. நாம அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ள தான் இப்போ நுழையறோம். ஒரு புத்தம் புது விடியல், ஒரு பிரகாசமான வெளிச்சம் உங்க வாழ்க்கையில பிறக்கப் போகுது. ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டோன்னு நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இந்த காத்திருப்புக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்க எல்லாரையும் எங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துக்கு நான் ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். ஜோதிடம்ங்கிறது வெறும் பலன்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லைங்க, அது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற ஒரு அற்புதமான கருவி. இந்த ஆன்மீக பயணத்துல நாங்க உங்களுக்கு ஒரு நல்ல துணையா, ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க இன்னும் எங்க சேனல் குடும்பத்துல ஒருத்தரா ஆகலன்னா தயவு செஞ்சு இப்போ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்களோட இந்த பயணத்துல இணைஞ்சுக்கோங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. சரி, இந்த மார்ச் மாசம் உங்களுக்காக என்னென்ன அற்புதங்களை எல்லாம் வச்சிருக்குன்னு நம்ம 6 முக்கியமான பிரிவுகளா பிரிச்சு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். முதல்ல, இந்த மாசத்தோட ஒட்டுமொத்த வாக்குறுதி என்ன, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புதுன்னு நம்ம உணர்வோம். ரெண்டாவதா, இந்த நல்ல பலன்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிற கிரக நிலைகளை கொஞ்சம் விளக்கமா புரிஞ்சுக்கலாம். மூணாவதா, உங்க உழைப்புக்கும் முயற்சிக்கும் பலன் கிடைக்குமான்னு உங்க தொழில் நிதி நிலைய பத்தி ஆராய்வோம். நாலாவதா, நம்ம வாழ்க்கையோட ஆணிவேரான உறவுகள்லயும் குடும்பத்திலையும் மலரப்போற சந்தோஷத்தை பத்தி பாப்போம். அஞ்சாவதா, நம்ம உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துல ஏற்பட போற நல்ல மாற்றங்களை காண்போம். கடைசியா, இந்த எல்லா கிரக ஆற்றல்களையும் உங்க வளர்ச்சிக்கு நீங்க எப்படி சரியா பயன்படுத்திக்கணுங்கிற வழிகாட்டுதலையும் நான் உங்களுக்கு தரப்போறேன். வாங்க, இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம். மார்ச் மாதத்தின் வாக்குறுதி. அன்பானவர்களே, இது கேலண்டர்ல நகர்ந்து போற இன்னொரு சாதாரண மாசம் கிடையாது. இது உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு நிறைவையும் வாழ்க்கையில கண்கூட பார்க்கக்கூடிய நேர்மறை மாற்றங்களும் கொண்டு வரப்போற ஒரு ரொம்பவே சிறப்பான காலகட்டம். இத்தனை நாளா ஏதோ ஒன்னு குறைஞ்ச மாதிரி, ஏதோ ஒன்னு தேடிக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு வெற்றிடம் இருந்துச்சு இல்லையா? அந்த வெற்றிடம் எல்லாம் இப்ப மெதுமா நிரம்பி உங்க வாழ்க்கையில ஒரு முழுமைய, ஒரு கம்ப்ளீட்னஸ நீங்க உணரப்போற நேரம் இது. இந்த பிரபஞ்ச ஆற்றலை கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்களேன். உங்க மனசு, அதுல வர எண்ணங்கள், உங்க இதயத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சின்ன சின்ன ஆசைகள், உங்க எதிர்காலத்தை பத்தின பெரிய எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே தனித்தனியா இல்லாம ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து பிரபஞ்சத்தோட பேராற்றலோட இணைய போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. பல மாசமா, ஏன் சிலருக்கு சில வருஷமா கூட இழுபறியா இருந்த விஷயங்கள், ஒரு முடிவே இல்லாம தொங்கிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் இப்போ ஒரு தெளிவான முடிவை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதனால உங்க மனசுல வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான திருப்தியும் நிறைவும் உண்டாகும். சொல்லப்போனா உங்க வாழ்க்கையோட பல பகுதிகள் ஒன்னு சேர்ந்து ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்குற மாசம் இது. இந்த அற்புதமான பலன்கள் எல்லாம் எங்கிருந்து வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? வானத்துல வலம் வர்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட ஆற்றல் கதிர்களை உங்க மேல பாய்ச்சுது? வாங்க, அடுத்ததா உங்க ராசிக்கான கிரக நிலைகளை பத்தி ஆழமா பார்க்கலாம். இந்த பிரபஞ்ச ஆற்றல்களோட நடனம்தான் உங்க மார்ச் மாசத்தை இவ்ளோ இனிமையா வடிவமைக்க போகுது. பாருங்களேன், இந்த கிரக நிலைகள் தான் இந்த மாசத்தோட ஆணிவேர்னே சொல்லலாம். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல, சுகபோகங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் தன்னோட உச்ச வீடான மீனத்துல, அதுவும் உங்க ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்துல அமர்றார். இது மாளவே யோகம்ங்கிற ஒரு பஞ்சமகா புருஷ யோகத்தை உருவாக்குது. 4ஆம் வீடுங்கிறது உங்க வீடு, வாகனம், அம்மா, மனமகிழ்ச்சி எல்லாத்தையும் குறிக்கிற இடம். அங்க சுக்கிரன் உச்சம் பெறும்போது வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், புதுசா வண்டி வாகனம் வாங்குற யோகம் உண்டாகும், மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். ரெண்டாவதா, குரு பகவானோட பொன்னான பார்வை உங்க ராசிக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. அதனால உங்க அறிவும் மதிப்பும் மரியாதையும் உயரும். மூணாவதா, அர்த்தாஷ்டம சனியால நீங்க படுற கஷ்டங்கள் எனக்கு தெரியும், ஆனா கவலைப்படாதீங்க. அதே 4ஆம் வீட்ல சனியோட சேர்ற உச்ச சுக்கிரன் சனியோட கடுமைய குறைச்சு அந்த பாதிப்புகளுக்கு ஒரு மருந்து மாதிரி செயல்பட்டு நன்மைகளை தருவார்.
கடைசியா மார்ச் 15க்கு அப்புறம் உங்க ஆத்மகாரகனான சூரியன் உங்க 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது உங்க வேலையில ஒரு புது அதிகாரத்தையும் மதிப்பையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும். இது ரொம்பவே ஒரு வலிமையான கிரக அமைப்பு. சரி, இப்ப நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான, நாம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம அன்றாட வாழ்க்கை, நம்ம தேவைகள், நம்ம கனவுகள் எல்லாமே இத சார்ந்துதானே இருக்கு. உங்க வேலை, தொழில் மற்றும் நிதி நிலைமை இந்த மாசம் எப்படி இருக்கும்? நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தரப் போகுதுங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த மாசம் கிரகங்கள் சாதகமா இருக்குன்னு நீங்க சும்மா உட்கார்ந்திருந்தா பலன் தானா வராது. உங்க 4ஆம் வீட்ல இருக்கிற சனி பகவான் உங்கள உழைக்க சொல்றார், தேட சொல்றார், ஓட சொல்றார். நீ முயற்சி பண்ண, நான் உனக்கு துணையா நிக்கிறேன்னு சொல்றார். அதனால உங்க முயற்சிகளை ரெட்டிப்பாக்குங்க. உதாரணத்துக்கு, ஒரு புது ப்ராஜெக்ட் ஐடியாவை உங்க மேலதிகாரி கிட்ட சொல்ல தயங்கிட்டு இருந்தீங்களா? இதுதான் சரியான நேரம், உடனே சொல்லுங்க. அதுக்கு நிச்சயமா அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு புது பிசினஸ் டீல் பத்தி பேசணுமா? தைரியமா பேசுங்க, அது உங்களுக்கு சாதகமா முடியும். பல வருஷமா ஒரே பதவியில ஒரே சம்பளத்துல இருந்து எனக்கு எப்பதான் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களா? இந்த மார்ச் 15க்கு மேல சூரியனோட பலத்தால அந்த நல்ல செய்தி உங்க கதவை தட்ட ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்ட காத்து இப்போ உங்க பக்கம் மெதுவா வீச ஆரம்பிக்குது. நீங்க வைக்கிற ஒரு அடி 10 அடி முன்னேற்றத்துக்கு சமமா இருக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஒரு அழகான பேலன்ஸ் நீங்க பாப்பீங்க. உங்க தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு வருமானம் சீரா வந்துகிட்டே இருக்கும். அதே நேரம் குடும்பத்துக்காகவும் வீட்டு தேவைகளுக்காகவும் அவசியமான செலவுகளும் இருக்கும். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான அழகான விஷயம் என்னன்னா, இத்தனை நாளா நீங்க ரொம்ப யோசிச்சு செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த மாசம் உங்க சந்தோஷத்துக்காகவும் உங்க மன நிறைவுக்காகவும் நீங்க தாராளமா செலவு பண்ணுவீங்க. அது ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு புடவையா இருக்கலாம், ஒரு நல்ல புத்தகமா இருக்கலாம், ஒரு சின்ன சுற்றுலா பயணமா இருக்கலாம், இல்லனா உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கிற ஒரு அன்பு பரிசா இருக்கலாம். அந்த செலவை நீங்க ஒரு பாரமா நினைக்க மாட்டீங்க. அது உங்களுக்குள்ள ஒரு வித ஆழமான மகிழ்ச்சியை நிரப்பும். நம்ம எவ்வளவுதான் தொழில்லையும் பணத்திலையும் ஜெயிச்சாலும் நம்ம வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் உறவுகள்லையும் குடும்பத்திலையும் தானே இருக்கு. நம்ம வாழ்க்கையோட அந்த அழகான அடித்தளத்தை பத்தி அடுத்தத பார்க்கலாம். இந்த மாசம் உங்க குடும்பத்துல என்னென்ன நல்லிணக்கமோ சுப நிகழ்வுகளும் மனசுக்கு இதமான வளர்ச்சிகளும் காத்துக்கிட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். உறவுகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் முழுக்க நல்ல செய்திகள் தான். குறிப்பா கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற தனுசு ராசி இளைஞர்கள், யுவதிகளுக்கு தடைப்பட்டுக்கிட்டு இருந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்போ மளமளன்னு முன்னேறி சீக்கிரமே கெட்டி மேளம் கேட்கும். பல வருஷமா காதலிச்சு வீட்ல சம்மதம் வாங்க முடியாம போராடிட்டு இருந்த காதல் ஜோடிகளுக்கு இந்த மாசம் உங்க பெற்றோர் மனசு மாறி உங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க. கல்வி படிக்கிற என் அருமை மாணவ செல்வங்களுக்கு பரீட்சை ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அத பத்தி கவலைப்படாதீங்க. குருவோட அருளால உங்க தேர்வு முடிவுகள் நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா வந்து உங்க முகத்துல சந்தோஷத்தை கொண்டு வரும். என் அன்பு இல்லரசிகளுக்கு பல நாளா நீங்க ஆசைப்பட்ட ஒரு பொருள், அது ஒரு சின்ன நகையா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்கு அழகு சேர்க்கிற ஒரு பொருளா இருக்கலாம், அது இந்த மாசம் உங்க அன்பானவர் மூலமா உங்க கைக்கு வந்து சேரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வகையில நம்மளோட மிகப்பெரிய சொத்து நம்ம ஆரோக்கியம்தான். கடந்த கொஞ்ச காலமா அர்த்தாஷ்டம சனியால சில உடல்நல பிரச்சனைகளையும் மனசோர்வையும் சந்திச்சவங்களுக்கு இந்த மாசம் பிரபஞ்சம் எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலையும் ஒரு மருந்தையும் கொண்டு வருதுன்னு பாப்போம். குணமடைதலும் ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சியும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 படங்களையும் பாருங்களேன். இடது பக்கம் முள்ளோட உயிரே இல்லாம காஞ்சு போன ஒரு கிளை. இதுதான் அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம். ஒரு தீராத உடல்வலி, ஒரு மன இருட்டு. ஆனா வலது பக்கம் பாருங்க, அதே முள்ளு கிளையில இப்போ அழகான பூக்கள் பூத்து குலுங்குது. இதுதான் உச்ச சுக்கிரனோட மாயாஜாலம். சனி பகவான் ஒரு நோயை கொடுத்தா அவரோட சேர்ற உச்ச சுக்கிரன் அந்த நோய்க்கு ஒரு தெய்வீக மருந்தா வர்றார். சனி ஒரு இருட்ட கொடுத்தா சுக்கிரன் ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சமா வர்றார். சனி உங்களை காயப்படுத்தியிருந்தா சுக்கிரன் அது மேல ரொம்ப அன்பா இதமா மருந்து போடுற மாதிரி. இத்தனை நாளா உங்களை வாட்டி வதச்ச உடல் உபாதைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்க உடம்புலயும் சரி மனசுலயும் சரி ஒரு புது எனர்ஜியும் புத்துணர்ச்சியும் பிறக்கறத நீங்களே உணர்வீங்க. தனுசு ராசியில இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு அன்பான செய்தி. இந்த மாசம் உங்க நிதி நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதைவிட முக்கியமா உங்க மகன் மகள்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான அன்பும் ஆதரவும் அக்கறையும் தாராளமா கிடைக்கும். அவங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தா அமையும். இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
ஜோதிடம்ங்கிறது வெறும் பலன்களை சொல்றது மட்டும் இல்ல, அது ஒரு வழிகாட்டி. உங்க தனிப்பட்ட பாதைய நீங்க எப்படி சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படணுங்கிறத பத்தி பாப்போம். நாம இறுதி பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன்கள். அதாவது தனுசு ராசியில பிறந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு பொருந்தக்கூடிய பொதுவான கிரகநிலைகளை வச்சு சொல்லப்படுறது. இது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தாங்க, இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி. ஆனா உங்க ஊர்ல உங்க தெருவுல மழை பெய்யுமாங்கிறது இன்னும் சில விஷயங்களை பொறுத்தது இல்லையா? அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு. உங்க லக்னம், உங்க ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கிற இடம், அப்புறம் நீங்க இப்ப கடந்து போற தசாபுக்தி, இது எல்லாம் சேர்ந்துதான் உங்க வாழ்க்கையோட உண்மையான துல்லியமான கதைய சொல்லும். ராசிக்கும் லக்னத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கலாம். ராசிங்கிறது நீங்க ஓட்டுற காரோட கலர் மற்றும் மாடல் மாதிரி, அது உங்க குணத்தை, உங்க உணர்ச்சிகளை காட்டும். ஆனா லக்னம்ங்கிறது நீங்க பயணிக்க போற பாதை, அதாவது உங்க ஜிபிஎஸ் மேப் மாதிரி. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, உங்க விதிப்பாதை எப்படிப்பட்டதுன்னு லக்னம் தான் காட்டும். அதனால இந்த பொது பலன்களை ஒரு வழிகாட்டுதலை எடுத்துக்கிட்டு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டி ஆராய்ஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவான ஆழமான வழிகாட்டுதல் கிடைக்கும். ஆக இந்த மாதத்துக்கான தாரக மந்திரம் இதுதான். இத உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்ககிட்ட முயற்சி இருந்தா கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவா நிக்கும். கிரகங்கள் சாதகமா இருக்குங்கிறது கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தர்ற மாதிரி, ஒரு வரம் கொடுக்கற மாதிரி. ஆனா அந்த வரத்தை பயன்படுத்திக்கிட்டு விடாமுயற்சியோட செயல்படுறது நம்ம கையில தான் இருக்கு. உங்க முயற்சிங்கிற சாவிதான் கிரகங்கள் தர சாதகமான ஆற்றல்ங்கிற பூட்டை திறந்து அத உங்களுக்கான வெற்றியா மாத்தப் போகுது. சுருக்கமா சொல்லணும்னா, தனுசு ராசி அன்பர்களே, மார்ச் 2026 உங்களுக்கு ஒரு அற்புதமான மகத்தான ஆற்றல் நிறைஞ்ச மாசம். காத்திருப்பு முடிஞ்சது, இப்ப செயலுக்கான நேரம் வந்தாச்சு. இந்த நேர்மறையான பிரபஞ்ச ஆற்றலை முழுசா பயன்படுத்திக்கிட்டு நம்பிக்கையோட, தைரியத்தோட உங்க இலக்குகளை நோக்கி முன்னேறிப்போங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. இந்த ராசி பலனை இவ்வளவு பொறுமையா முழுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த பிரபஞ்ச வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் மனசார நம்புறேன். தயவு செஞ்சு எங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ராசி பலனை பத்தி உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தும் எங்களுக்கு ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது. இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்களை போல தனுசு ராசியில இருக்கிறவங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்பிக்கையோட இருங்கள். நன்றி, வணக்கம்.